டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்எம்எல் ஸ்கீமா, அப்புறம் எக்ஸ்எம்எல் பார்சிங், அப்புறம் எக்ஸ்எம்எல் வேலிடேஷன் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்எம்எல்னா ஃபஸ்ட் என்ன, இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். இது ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபார்மெட்டில் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா நான் வந்து டேக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு டேக் போடுவேன். அந்த சிஸ்டம்குள்ளே மானிட்டர்னு ஒரு டேக் போடுவேன், ஹார்ட் டிஸ்க்னு ஒரு டேக் போடுவேன். அந்த ஹார்ட் டிஸ்க் டேக்குள்ளே என்னென்ன வெர்ஷன் ஹார்ட் டிஸ்க்கை பற்றின டீட்டெயில்ஸ் போடுவேன். என்ன டேக் வேணாலும் நான் போட்டுக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுங்க, புக்குன்னு ஒரு டேக் இருக்குது. புக்குக்குள்ளே டைட்டில் டேகு, அப்புறம் அதோட டைட்டில், அப்புறம் ஸ்லாஷ் டைட்டில் டேக். அதே மாதிரி ஆத்தர் நேமு ஸ்லாஷ் ஆத்தர் டேகு. ஸோ இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ண மாதிரி ஸ்லாஷ் புக் டேகு. இது ஒரு எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட். ஸோ HTML மாதிரியே இருக்கும் ஃபார்மெட்டு, ஆனால் வந்து டேகோடைய நேம் வந்து ப்ரீடிஃபைன் டேக்ஸ் இல்லை. என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஜென்ரலாக நமக்கு ஒரு டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஒரு டேட்டா வந்து எது சம்மந்தப்பட்ட வேணா இருக்கலாம், அந்த டேட்டாவோடைய நேம் இல்லை அந்த டேட்டாவுக்கு உண்டான வேர்டு என்னவோ அதை நம்ம டேகாக கொடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்எம்எல் ஃபார்மேட் எதுக்கு யூஸ் ஆச்சு ஆரம்ப காலத்தில் அப்படின்னா, இந்த ஜேசான்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு வந்து லைட் வெயிட்டட் டேட்டா மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எக்ஸ்எம்எல் யூஸ் ஆச்சு. அப்புறம் இன்னும் பல விஷயங்களுக்கு யூஸ் ஆச்சு. பட் முக்கியமாக இப்போ ஜேசான் யூஸ் ஆகுது. கிளைண்ட்லேருந்து சர்வர் வந்து ஜேசான் டேட்டா கொடுத்து ரெஸ்பான்ஸும் ஜேசான் டேட்டா வாங்குது. அதுக்கு முன்னாடி எக்ஸ்எம்எல் தான் அதில் இருந்துச்சு. ஸோ ஒரு எக்ஸ்எம்எல்ங்கிறது வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ கிளைண்ட்கிட்ட இருந்து சர்வருக்கு வந்து எக்ஸ்எம்எல் டேட்டா அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இதில் ப்ரீடிஃபைன் டேக்ஸ் இல்லை அப்படிங்கிறனால நம்ம என்ன வேணால் டேக் போடலாங்கிறதுனால, ஒரு எக்ஸ்எம்எல் ஃபார்மெட்னா அதுக்குன்னு ஒரு ஸ்கீமா டெஃபினிஷன் இருக்கணும், இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த டெஃபினிஷன் யாருக்கு எழுதுவா, நம்மளே எழுதிக்கலாம். இப்போ நான் ஒரு புக்கை பற்றி எக்ஸ்எம்எல் எழுதுறேன், புக்கோடைய டீட்டெயில்ஸ் பற்றி, இல்லை ஒரு லைப்ரரியோட டேட்டா வந்து எக்ஸ்எம்எல் எழுதுறேன்னா, நான் தான் அதை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஸ்கீமா எழுதுவேன். நான் வந்து ஒரு புக்குன்னா அந்த புக்குக்கு டைட்டில் ஆத்தர் இருக்கும், அவ்வளோதான். என் நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் ஒரு ஸ்கீமா டெஃபினிஷன் எழுதுவேன். இப்போ அந்த ஸ்கீமா டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கீமா டெஃபினிஷனாக ஒன்றும் இல்லை, எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் வந்து இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குன்னு எழுதுகிற ரூல் தான் ஸ்கீமா டெஃபினிஷன். எக்ஸ்எம்எல் ஸ்கீமானால தான், எக்ஸ்எம்எல் ஸ்கீமா டெஃபினிஷனால தான், XSDனால தான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கீமா டெஃபினிஷன் எழுதுனதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வேலிடேட் பண்ணும்போது இந்த ஸ்கீமா டெஃபினிஷனை வச்சுக்கிட்டு ஸ்கீமா எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டை கம்பேர் பண்ணோம். எது அந்த வேலிடேட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம், அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபார்மெட்டில் இல்லைன்னா வேலிடேஷன் எரர்னு வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு சாம்பிள் ஸ்கீமா டெஃபினிஷன். ஸோ எக்ஸ்எம்எல் ஸ்கீமா எப்படி இருக்குன்னா, எனக்கு ரூட் எலமெண்ட் வந்து புக்குங்கிற பேரில் இருக்கும், அது ஒரு எலமெண்ட்டு. அப்புறம் இது காம்ப்ளெக்ஸ் டைப்னா 2-3 டேட்டாவுக்கு மேலே இருக்கும், இல்லை ஒன்றுக்கு மேலே டேட்டா இருக்குன்னு அர்த்தம். அதில் இதே சீக்வன்ஸில் வரும். ஃபஸ்ட்டு வந்து டைட்டில்ங்கிறது இருக்கும், அந்த டைட்டில் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருக்கும். அடுத்தது ஆத்தரு, அது ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருக்கும். ப்ரைஸு டெசிமல் வேல்யூவாக இருக்கும். இந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. புக்குன்னு இருக்கும், புக்குக்குள்ளே டைட்டில், ஆத்தர், ப்ரைஸு இந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இதுக்கான எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். இப்போ எக்ஸ்எம்எல் ஸ்கீமாவும் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு ஒரே ஃபோல்டருக்குள்ளே. இப்போ வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் பைத்தானோ இல்லை ஜாவோ அதில் வந்து நம்ம எக்ஸ்எம்எல் வேலிடேஷன் கோடு எழுதுனோம்னா இந்த எக்ஸ்எம்எல் ஸ்கீமா டாக்குமெண்ட்டை வச்சு இந்த எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டை கம்பேர் பண்ணி அந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா வேலிட்னு கொடுக்கும், இல்லைன்னா இன்வேலிட்னு கொடுக்கும். இதுதான் வந்து ஸ்கீமா வேலிடேஷன். அது அடுத்த டாபிக் போவோம். ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்கீமா டெஃபினிஷன். அடுத்தது எக்ஸ்எம்எல் பார்சர். பார்சிங்னா என்னென்னா, அந்த எக்ஸ்எம்எல்ல வந்து உள்ளே இருக்கிற டேட்டா வந்து நமக்கு எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டா வரைக்கும் ஒன்றொன்னா ட்ராவர்ஸ் பண்ணி, இல்லை ஒன்றொன்னா பார்ஸ் பண்ணி போய் கரெக்டாக அந்த டேட்டாவை எடுக்கிறது தான் எக்ஸ்எம்எல் பார்சர். சொல்லப்போனால் அந்த டேட்டாவை பிரித்து எது வேணுமோ அதை எடுக்கிறது தான் பார்சர். இதில் வந்து நம்ம என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக டாம் பார்சர் யூஸ் பண்ணுறோம். டாம் பார்சருங்கிறது கிட்டத்தட்ட ப்ரௌசர்லேயே இருக்க பார்சர், ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த சாம்பிள் கோட் பாருங்கள், இது ஒரு HTML ஃபைலு. அந்த HTML ஃபைலில் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த ஸ்கிரிப்டில் ஒரு எக்ஸ்எம்எல் கண்டென்ட் வச்சுருக்கேன். இந்த டாம் பார்சருங்கிறது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே டிஃபால்ட்டாக இருக்கிறது. அந்த பார்சர் வச்சு இந்த எக்ஸ்எம்எல் என்டையர் ஸ்ட்ரிங்கை வாங்குற இந்த லைனில் அடுத்தது கெட் எலமெண்ட் பை டேக் நேம் டைட்டில்னு கொடுக்குறேன். ஸோ டைட்டில் என்ன இருக்கோ அது எனக்கு கிடைக்கும். ஸோ டைட்டில் அதோடைய சைல்டு நோட்ஸ் என்ன எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 10 புக்கு இருந்தாலும் 10 புக்கோட டைட்டில் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்எம்எல் பார்சிங். அடுத்தது எக்ஸ்எம்எல் வேலிடேஷன். ஸோ இப்போ நான் சொன்னது தான், எக்ஸ்எம்எல் ஸ்கீமா வேணும், அப்புறம் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் வேணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா
அந்த எக்ஸ்எம்எல்ல வந்து நம்ம வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங்கில் பைத்தானோ இல்லை ஜாவாவையோ வச்சு இந்த எக்ஸ்எம்எல் ஸ்கீமா டெஃபினிஷனும் இந்த எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டும் மேட்ச் ஆகுதா, அந்த எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் வேலிடா இல்லையான்னு நம்ம கோட் எழுதி செக் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து டைரெக்டாக ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து இந்த இது டைரெக்டாக அந்த ஸ்கீமாவை வச்சு கம்பேர் பண்ண முடியாது. பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்னா இந்த எக்ஸ்எம்எல் வந்து ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இருக்கான்னு மட்டும் பார்க்குறோம். அந்த ஆர்டரில் ரூட் டேக் ஓப்பன் ஆகி ரூட் டேக் க்ளோஸ் ஆயிருக்கா, உள்ளுக்குள்ள சைல்டு ஓப்பன் ஆகி சைல்டு க்ளோஸ் ஆயிருக்கா, அதை மட்டும் செக் பண்ணுறோம். அது வந்து நான் உங்களுக்கு சாம்பிள் கோட் காட்டுறேன் பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஸ் பண்ணுறோம். பார்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணுறோம். அதில் ஏதாவது பார்சிங் எரர் இருக்கா, ஏன்னா ஓப்பனிங்கில் புக் இருந்தால் கிளாஸ் ஸ்லாஷ் புக்கு தான் வரணும், ஸ்லாஷில் வந்து வேறு டேக் வரக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா எரருங்கிறத பிரிண்ட் பண்ணிடுறோம். இல்லையா எக்ஸ்எம்எல் வேலிட்னு பிரிண்ட் பண்ணுவோம். இந்த கோடை ரன் பண்ணுறது பாருங்கள். ஸோ இந்த கோடை ரன் பண்ணால் ப்ரௌசரில் எப்படி வரும், வேலிடேட் எக்ஸ்எம்எல்னு கொடுத்தோம்னா இந்த எக்ஸ்எம்எல் கண்டென்ட்டை வேலிடேட் பண்ணி வேலிடா இல்லையான்னு மட்டும் சொல்லும். ஆனால் நம்ம ஸ்கீமாக்கு அகைன்ஸ்டாக வேலிடேஷன் இந்த கோடில் பண்ணல. பட் வேலிடேஷனுங்கிறது அதுவும் சேர்ந்து தான். இது வந்து சின்டெக்ஸ், அதாவது இது சின்டெக்ஸ் வேலிடேஷன். இந்த ஸ்கீமாவோடைய ஃபைலை வச்சு வேலிடேட் பண்ணுறது வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங்கில் எழுதலாம். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.